வணக்கம் நண்பர்களே. நாம் இதில் பார்க்க இருக்க விஷயம் என்று சொன்னால் நவுன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஆங்கிலத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நவுன்ஸ், வேர்ப்ஸ், அட்ஜெக்டிவ், கிராமர் அப்படின்னு நிறைய சொல்லிக்கொண்டு போவாங்க. ஆனால் மிக அடிப்படையானது இந்த நவுன்ஸ். நவுன்ஸ்ன்றும் போது நம்ம பெருசாக யோசிப்போம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி. நவுன்ஸ் என்று சொன்னால் வேறு எதுவுமே இல்லை, மிக இலகுவானது பெயர் சொற்கள். இந்த பெயர் சொற்களை தான் நவுன்ஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற இந்த பெயர் சொற்கள் பார்த்திங்களா இருந்தால் ஒரு 5-6 கேட்டகரியில் இருக்குது. அது என்னென்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்களா இருந்தால் இருக்கிற கேட்டகரி எல்லாத்தையும் ஒருக்கா பார்த்து முடிப்போம். முதலாவது கொமன் நவுன்ஸ், அடுத்தது ப்ராப்பர் நவுன்ஸ், சிங்குலர் நவுன்ஸ், ப்ளூரல் நவுன்ஸ், கலெக்டிவ் நவுன்ஸ், மெஸ்கியூலின் அண்ட் ஃபெமினின் நவுன்ஸ். ஸோ இப்படி பார்த்திங்களா இருந்தால் ஒரு 6 கேட்டகரிக்கு இந்த நவுன்ஸை பார்த்திங்களா இருந்தால் மிக முக்கியமான நவுன்ஸ்கள் எல்லாத்தையும் இந்த 6 கேட்டகரிக்குள்ளே நம்ம பிரிச்சிடுறோம். ஸோ பார்த்திங்களா இருந்தால் இந்த 6 தான் ஆங்கிலம் முழுக்கையுமே நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம் கொமன் நவுன்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொல்லி. கொமன் நவுன்ஸ் அப்படின்னு சொன்னால் பொதுவான ஆங்கில பெயர் சொற்கள். நம்ம பொதுவாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற பெயர் சொற்கள் எல்லாமே கொமன் நவுன்ஸுக்கு வந்துடும். நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அந்த வசனத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு அடிப்படையான வசனம் இந்த கொமன் நவுன்ஸாக இருக்கும். ஸோ கொமன் நவுன்னு சொன்னால் பொதுவான ஆங்கில பெயர் சொற்கள். அடுத்தது ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்னு சொல்லி பார்த்தீங்களா என்னென்னு கேட்டிங்களா இருந்தால் ப்ராப்பர் என்றும்போது ஒரு குறிப்பிட்ட விசேட என்று சொல்லி அர்த்தம். ஸோ குறிப்பிட்ட விசேட இடங்கள் மற்றும் நபர்கள்ன்ற பெயர்கள் தான் இந்த ப்ராப்பர் நவுன்ஸுக்குள்ளே வரப்போகுது. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்தை அந்த நவுன்ஸ் பார்த்திங்களா இருந்தால் சொல்லணும், நமக்கு காட்டணும். அப்படியான நவுன்ஸ் தான் ப்ராப்பர் நவுன்ஸ் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வரப்போகுது. அடுத்தது பார்ப்போம் சிங்குலர் நவுன்ஸ். சிங்குலர் நவுன்ஸ் அப்படின்ட்டு சொன்னால் சிங்குலர்ன்றது ஒருமை. ஸோ ஒருமை பெயர் சொற்கள். இப்போ ஒருமை பன்மை என்று தமிழில் படிப்போம். ஸோ அதைத்தான் நீங்கள் சிங்குலர், ப்ளூரல் என்று சொல்லி நம்ம படிக்க போகிறோம். நாம் பார்த்திங்களா இருந்தால் இப்படி பெயர் சொற்கள்னு சொல்லி வகை வகையாக நம்ம தமிழில் எப்படி இருக்கோ அதே கேட்டகரி தான் இங்கேயும் இருக்குது. நாம் பெயர்களை மாற்றுறதால இப்போ நவுன்ஸ்ன்றும் போது நம்ம சில பேர் பயப்படுவோம், நவுன்ஸா அது தெரியாது அப்படின்னு சொல்லி. நான் ஒன்றுமே இல்லை, தமிழில் இருக்கிற அதே விஷயம்தான் இங்கே இருக்குது. அடுத்த பார்ப்போம் ப்ளூரல் நவுன்ஸ். ப்ளூரல் என்றும்போது பன்மை பெயர் சொற்கள். ஒருமை பன்மை என்றில் இந்த பன்மை பெயர் சொற்களை தான் இதில் நம்ம பெரும்பாலும் பார்க்க போகிறோம். அடுத்தது பார்ப்போம் கலெக்டிவ் நவுன்ஸ். கலெக்டிவ் நவுன்ஸ் அப்படின்னு சொன்னால் குழுக்களை குறிக்கிற பெயர்கள். குழுக்கள் என்றும்போது இப்போ ஆடுகள் கொஞ்சம் இருக்குன்னு சொன்னால் நாம் மந்தை என்று சொல்லுவோம், ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக்கான பெயரால் சொல்கிறோம். ஸோ இப்படி நாம் ஒரு கலெக்டிவ் என்றும்போது ஒரு கலெக்ஷன் என்று வச்சுக்கொள்ளுங்க. கலெக்ஷன் ஒன்று நம்ம சொல்கிறதுக்கான பெயர்கள் தான் இந்த கலெக்டிவ் நவுன்ஸ். அடுத்தது மெஸ்கியூனின் அண்ட் ஃபெமினின் அப்படின்ட்டு சொன்னால் என்னென்று பார்த்தீங்களா இருந்தால் ஆண்பால் மற்றும் பெண்பால். ஆண்பால் மற்றும் பெண்பால் பெயர்களை தான் இதில் சொல்ல போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ தமிழில் கோழி என்று இருக்கும்னு சொன்னால் அதுக்கு சேவல் என்று ஆண்பால் இருக்குது. ஸோ கிடாய், மரி அப்படின்னு சொல்லி நாம் ஆண்பால் பெண்பால் படிப்போம். ஸோ அதைத்தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்களா இருந்தால் ஆங்கிலம்ன்றது இவ்வளவு தான். தமிழோடு சேர்ந்து நீங்கள் படிச்சிங்களா இருந்தால் மிக இலகுவானதாக இருக்கும். ஸோ எவ்வளவு இலகுவாக படிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நமக்கு மனதில் பதியும். ஸோ நான் இலகுவாக உங்களை எல்லாத்துக்கும் சொல்லித்தரேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு பிரயோஜனமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.